மரமும் இருக்குது காலையிலே லவர்ஸ் லவ் பண்ணால் அப்படியே பக்காவாக அப்படியே புது ரெண்டு உட்காந்துட்டு காலையிலே எப்பலாம் இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடல் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வந்து பார்த்துருப்பீங்க மரத்தெல்லாம். அந்த மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தவறாமல் ஒரு ரோடு தவறாமல் எல்லா இடத்துலையும் மரங்கள் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் கடல், இது கடல், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரம் இருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் மரங்கள் வச்சுருக்காங்க. அதுவும் மரங்களை ரொம்ப அதிகமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கிறாங்க. அதோட முக்கியமாக அந்த பிளாஸ்டிக் குப்பைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நாங்கள் வந்து பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி வந்த வரைக்கும் பார்த்ததில்லை. அங்கங்கே ஒரு சில வாட்டர் கேன், அதாவது நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டில் அது மட்டும் தான் கிடையாது தவிர மற்றபடி வந்து பெருசாக நம்ம பாட்டில் அதிகமாக நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி, நம்ம ஊர் சைடில் இருக்கிற மாதிரி இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரு அது கடையிலே விற்கிறது இல்லைன்னு தெரில. அது விற்கிறது இல்லைடா, விற்கிறதே இல்லையா? எந்த கடையிலையும் இருக்காதா? ஓ, எந்த கடையிலும் இருக்காதான். இவர் அதாவது எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவர் ஃப்ரெண்டு கிடையாது, ரொம்ப பெரியவர். அவங்க பையன். நாங்கள் வண்டியில் போய்ட்டுருக்கோம். நின்ன பிறகு வந்து பேச காட்டுறோம், சரிங்களா? பீச் ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா பசங்க பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்கு மாதிரி சின்னதாக பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பழைய காலத்து விலங்கு அது மாதிரி விஷயம்லாம், மனித குரங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைனோசர் சொல்கிறோம்ல அது போல் விஷயம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பீச் ஓரத்துலேயே. எனக்கு என்னென்னா அங்கே பிடிச்ச விஷயம், பல முறை கேரளா வந்திருக்கேன். ஆனால் அப்போ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுச்சுன்றது சரி ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் குப்பையே இல்லை. கடற்கரையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இவ்வளோ தூரத்தில் குப்பையே வந்து கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே தூக்கி தண்ணியில் போட்டு விளையாடுறோம். அது வேறு. அதுக்காக வந்து நான் எந்த ஒரு மாநிலத்தையும் குறைவாக பேசலை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு தானே நல்லது அப்படின்றத சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. உள்ள அந்த தண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா பாறை, அது பார்க்க அழகாக இருக்குது. காலையிலே வந்துட்டோமா, அந்தளவுக்கு வந்து தெளிவாக வெளிச்சம் இல்லை. சூரியன் வந்து எதிர் திசையில் உதைக்குது, கடலுக்கு எதிர் திசையில் உதைக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லா இடமும் சூப்பராக இருக்குதுங்க. இந்த மரம் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் மரம். இந்த மரம் மட்டும் ஒரு இடம் விடாமல் வச்சுருக்காங்க, ஒரு வீடு தவறாமல் வச்சுருக்காங்க. அதுவே வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மிகப்பெரிய நன்றி சொல்லலாம். ஏன்னா இவங்களும் ஒரு வழியில் நம்மளையும் சேர்த்து காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இயற்கையை பராமரிச்சுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இதை விட்டால் அந்த பக்கம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்டு. இவரே ஃப்ரெண்டு கூச்சப்படுறாரு, ஏன்னா எனக்கு இது போல விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்றதுக்காக. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இவர் தான் எங்கள் ஃப்ரெண்டோடைய பையன். பீச்சை விட்டு வெளியில் கிளம்பிட்டோம், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவுட்ரு போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? இது வந்து அவுட்ரு. இந்த பீச்சை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவிலே 3வது டிரைவிங் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடல் ஓரத்தில். அது வந்து இந்த 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது. அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி மேடாக அமுங்காமல். மற்ற பீச்செலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது, உதிரி மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படி இருக்காது, பாறை மாதிரி இறுகி போன மாதிரி இருக்கும். அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அவர் தான் சொன்னார் ட்ரைவ் பண்ணுறது வந்து இந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்ரு வந்தாச்சு. இதான் ரோடு, கிளம்பிட்டோம். அதுதான் அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும்.
இது அவர் வீட்டுக்கு போகிற வழி. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் இருக்காது, கொஞ்சம் தூரம் அப்படி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரம் தான் இருக்கும்.